ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த அப்டேட்ல பென்சில் புயலால் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட ரேஷன் அட்டைதாரர்களுக்கு 2000 ரூபாய் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசு ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க. இந்த அப்டேட் மூலியமா அந்த 2000 ரூபாய் பாத்தீங்கன்னா யாருக்கெல்லாம் கிடைக்கும், அது மட்டும் இல்லாம இன்னமும் கூடுதலாக பாத்தீங்க அப்படின்னா அமௌண்ட் யாருக்கெல்லாம் பாத்தீங்கன்னா கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதுவிதமான தகவல் வெளியே இருக்கு. இந்த டோக்கன்ஸ் அடிப்படையில் என்ன பண்றாங்க அப்படின்னா அமௌண்ட் எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா வெள்ளத்தால பாதிக்கப்பட்டவங்களுக்கு மட்டும் கொடுக்குறாங்க. சோ இதுல இருந்து வந்திருக்கக்கூடிய முக்கியமான அப்டேட்ஸ் என்ன, எந்தெந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த வெள்ள நிவாரணம் தொகை கிடைக்கும், அது மட்டும் இல்லாம எந்த கேட்டகரியில இருக்கக்கூடியவங்களுக்கு அமௌண்ட்ஸ் கிடைக்கும் அப்படிங்கறத பத்தி பார்ப்போம். அது மட்டும் இல்லாம இந்த அமௌண்ட் எல்லாம் நீங்க வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்ன ப்ரொசீஜரை நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல பார்க்க போறாங்க. வீடியோ அப் டு எண்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனல்ல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, வெள்ள நிவாரணம் நிதி உதவி திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் பாத்தீங்க அப்படின்னா ஏற்கனவே பாத்தீங்கன்னா அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க. இது எந்தெந்த மாவட்டங்களுக்கு இந்த அமௌண்ட் கிடைக்கும் அப்படிங்கறதையும் நம்மளுக்கு என்ன பண்ணியிருந்தாங்கன்னா அப்டேட்ஸா கொடுத்திருந்தாங்க. விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், கிருஷ்ணகிரி, தர்மபுரி, திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்த குடும்ப அட்டைதாரர்களுக்கு தலா 2000 ரூபாய் பாத்தீங்கன்னா வெள்ள நிவாரணமாக வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்கன்னா அப்டேட்ஸா கொடுத்திருக்காங்க. இந்த மாவட்டத்துகள்ல இருக்கக்கூடியவங்களுக்கு பாத்தீங்கன்னா டோக்கன் அடிப்படையில 2000 ரூபாய் அப்படிங்கிற கேஷா டைரக்டா உங்களுக்கு கொடுக்குறாங்க. சோ இந்த ஒரு டோக்கன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா நேத்து டிசம்பர் 5ஆம் தேதியில இருந்து என்ன பண்றாங்க அப்படின்னா அமௌண்ட்ஸ் நம்மளுக்கு கொடுக்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சோ நீங்க இந்த டோக்கன் கிளைம் பண்ணி டோக்கன் வாங்கணும் அப்படின்னா உங்க பிளாக்ல இருக்கக்கூடிய அந்த முகாம்ல போயிட்டு நீங்க கலந்துக்கிட்டு டோக்கன்ஸ் வாங்கிக்கோங்க. ரேஷன் அட்டைதாரர்களுக்கு அடிப்படையில தான் என்ன பண்றாங்கன்னா இந்த அமௌண்ட் கொடுக்குறாங்க. சோ நீங்க பண்ண வேண்டிய விஷயம் உங்க நேர்பையில இருக்கக்கூடிய ரேஷன் கடையை பாத்தீங்கன்னா கான்டாக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டோக்கன்ஸ் கொடுப்பாங்க. அந்த டோக்கன் நீங்க எத்தனாவது டோக்கன் வாரீங்க அப்படிங்கறத பார்த்துட்டு ஒரு நாளைக்கு இத்தனை டோக்கன் தான் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. சோ அந்த கேட்டகரியில நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா டோக்கன்ஸ் வாங்கிட்டு அதுக்கு அடிப்படையில இந்த அமௌண்ட் வாங்கிக்கிற முடியும் அப்படிங்கிற சொல்றாங்க. அதே மாதிரி தொடர்ந்து பாத்தீங்கன்னா புதுசா பாத்தீங்கன்னா ஒரு சில அப்டேட்ஸ் நம்மளுக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா கொடுத்திருக்காங்க. வெள்ள நிவாரணம் முழு விபரம் சொல்லிட்டு ஒரு ஆர்டிகல் நியூஸ்ல நம்மளுக்கு ஷேர் பண்ணிருக்காங்க. பென்சில் புயலால் பாதிக்கப்பட்ட விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, கடலூர், தர்மபுரி, கிருஷ்ணகிரி ஆகிய 6 மாவட்டங்களுக்கு இழப்பீடு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்கன்னா வெள்ள நிவாரண தொகையை அறிவிச்சிருக்காங்க. குடும்ப அட்டைதாரர்களுக்கு, அதாவது ரேஷன் கார்டு வச்சிருக்கீங்க அப்படின்னாலே உங்களுக்கு என்ன பண்றாங்கன்னா 2000 ரூபாய்ஸ் வரைக்கும் உங்களுக்கு உதவித்தொகையை கொடுக்குறாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்க வீட்டுல இந்த வெள்ள நிவாரணம் இந்த பென்சில் புயலால் பாத்தீங்கன்னா இறந்திருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த குடும்பத்துகளுக்கு 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு என்ன பண்றாங்கன்னா அமௌண்ட் கொடுக்குறாங்க. சேதமடைந்த குடிசைகளுக்கு பாத்தீங்கன்னா 10,000 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு வெள்ள நிவாரணமா கொடுக்குறாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பயிர் பாத்தீங்க அப்படின்னா சேதம் அடைஞ்சிருச்சு அப்படின்னா ஒரு ஏக்கருக்கு பாத்தீங்க அப்படின்னா 33% சேதம் அடைஞ்சிருச்சு அதுக்கு மேல அப்படிங்கிற பட்சத்துல 17,000 ரூபாய் அப்படிங்கறது உங்களுக்கு என்ன பண்றாங்கன்னா அமௌண்ட் கொடுக்குறாங்க. இந்த சேதமடைந்த பயிர்களுக்கு நீங்க கிளைம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் தனியா நம்ம கொடுத்துருக்கணும். ஏற்கனவே ப்ரீவியஸ் வீடியோஸ் செக் பண்ணி பாருங்க. நீங்க ஃபார்மர் அக்ரிகல்ச்சர்ல ரிலேட்டடா நீங்க வெள்ள நிவாரணம் கிளைம் பண்ணி வாங்கணும்னா இந்த ப்ரொசீஜரை நீங்க என்ன பண்ணிக்கோங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் சேதமடைந்த பல்லாண்டு பயிர்கள் மரங்களுக்கு 22,500 ரூபாய் வரைக்கும் என்ன பண்றாங்கன்னா வெள்ள நிவாரண தொகையா கொடுக்குறாங்க. மானவரி பயிர்களுக்கு பாத்தீங்கன்னா ஏக்கருக்கு 8,500 ரூபாய் கொடுக்குறாங்க. அதே மாதிரி எருது, பசுக்கள், அதாவது அனிமல்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுடைய சொந்த அனிமல்ஸ் இறந்து போயிருந்துச்சு, இந்த வெள்ளத்தால பாத்தீங்கன்னா இறந்துருந்துச்சு அப்படின்னா 37,500 ரூபாய் வரைக்கும் என்ன பண்றாங்கன்னா அமௌண்ட் நமக்கு கொடுக்குறாங்க. அதே மாதிரி வெள்ளாடு, செம்மறி ஆடுகள் பாத்தீங்கன்னா உயிரிழப்புக்கு 4,000 ரூபாய் வரைக்கும் என்ன பண்றாங்கன்னா வெள்ள நிவாரண தொகையா நம்மளுக்கு கொடுக்குறாங்க. கோழிகள் உயிரிழந்திருக்கு அப்படின்னா ஒரு கோழிக்கு ஈச் கோழிக்கு பாத்தீங்கன்னா 100 ரூபீஸ் அப்படிங்கிற கான்செப்ட்ல நம்மளுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த ஒரு அமௌண்ட் அப்படிங்கறத கொடுக்குறாங்க. இந்த ஒரு அமௌண்ட்டை நீங்க கிளைம் பண்ணி வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஃபர்தரா பாத்தீங்கன்னா டோக்கன் அடிப்படையில தான் வாங்கணும் அப்படிங்கிற கொடுத்திருக்காங்க. இந்த 6 மாவட்டங்கள்ல இருந்து வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா தயவு செய்து பாத்தீங்கன்னா இப்பவே போயிட்டு நீங்க டோக்கன்ஸ் பாத்தீங்கன்னா டோக்கன்ஸ் நீங்க வாங்கி வச்சுக்கோங்க. எப்போ உங்களுக்கு அமௌண்ட் கொடுக்குறாங்களோ அந்த நேரத்துல போயிட்டு நீங்க டோக்கனை காமிச்சு உங்களுக்கு உண்டான அந்த வெள்ள நிவாரண தொகையை நீங்க கிளைம் பண்ணி பெற்றுக்கொள்ளலாம். இதுதான் பாத்தீங்கன்னா இப்போதைக்கு தமிழக அரசு சார்பில் இருந்து வந்திருக்கக்கூடிய அப்டேட்ஸ். வேற ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. இந்த 6 டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல இந்த வீடியோ பாத்தீங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய நபர்கள் தெரியாம இருக்கிறாங்க. தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.